மாதிரி கடிச்சுட்டாளே அந்த கழுதை. பயங்கரமாது பிசாசு இப்படி கட்டுங்கிற. இந்த குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. அதை பத்தி நீங்க கவலைப்படுவீங்க. அதுல ஊமை குழந்தை அதான் வந்து சாட்சி சொல்லும். அப்படி சொல்லாத. மீனாட்சி புத்திசாலி. அவகிட்ட இருந்து பிரிச்சே ஆகும். அவ்வளவுதானே விடு. இன்னைக்கு ராவிலே அந்த குழந்தைய தூக்காந்துடுறேன். என்னன்ற அதை செய். சுமதி, எப்பா நீ அப்படி போய் பாரு. சரிம்மா. ஏமே சுமதியை பாத்தியா? இல்லையா மீனாட்சி? ஏன்பா சுமதியை பாத்தியா? பாக்கலையம்மா. சுமதி, லட்சுமி சுமதியை பாத்தியா? பாக்கலம்மா. சுமதி, சுமதி, சுமதி. மூதேவி ஏன் அழுதுங்கிற? இனிமே அழுதுன்னு இருந்தா அடிச்சு சாவடிச்சிருவேன். கம்மன் இருக்கணும். துண்டுறதுக்கு சோறு எடுத்துன்னு வரேன். பிரியுதா? ஐயோ உனக்கு மண்டையில மசாலா ஆக்கிதா? மீனாட்சி, எனக்கு 2 மீனாட்சி தெரியுது. ஒருத்தைய சமாளிக்கிறதே கஷ்டம். கசுமார இப்ப உனக்கு எத்த கண்ணாலும் 2ஆவதாப்பா தெரியும். குடிகார சோமாரி. நாய் நாசா துணிக்கு நிக்குது, நீ நாசா துணிக்கு நிக்கிறிய. எழுந்திருப்பா. அதுதான் கொஞ்சம் புரியாது. அடச்சி கம்னுகடா. ஒழுங்காயிருந்தா ஊரே மதிக்கும் உனக்குண்டு எதிர்காலம். மது உள்ளே விழுந்தா உறவே வெறுக்கும் உனக்கே புரியோடும். இருந்தா நல்லாயே நீ எப்ப
படம் பார்க்க போகும் போது நீ பக்கம் வந்து நிற்காதே, வெக்கம் மானம் பார்க்க போனா விஷயம் ஒன்றும் நிற்காதே. அடச்சி கம்னுகடா. ஒழுங்காயிருந்தா ஊரே மதிக்கும், உனக்குண்டு எதிர்காலம். மது உள்ளே விழுந்தா உறவே வெறுக்கும், உனக்கே புரியோடும். இருந்தா நல்லாயிரு, நீ எப்போதும் பொன்னாயிரு. எனக்கும் கண்ணாயிரு, புத்தியில்லே நரண்டாயிரு. யாருப்பா அது புதுசா நம்ம சேரிக்குள்ள வர்றது? கம்முனுமே, யாரோ தோற வந்து நிக்கிறாரு. என்னப்பா அது? மைசூர் மகாராஜன் கணக்கா ஒருத்த வந்து நம்ம சேரிக்குள்ள பூந்துக்குனா? யாருமா அவன்? கஷ்மாலம் வழி தப்பி வந்துக்குனானா? என்னடா மூய்கிறீங்க? பாட்லரி பங்காருடா. என்னடா கேப்பார் எப்படி இரு? அட சோமாரி நம்ம பங்காரு பையன் அவன். என்னப்பா அது தமாசா இருக்குது? அதானே. அடிச்சி கம்முனு கிடக்குறா. ஐயாவுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைக்குது. என்னப்பா அது? கண்டுக்கிறியா? சோமாரி சோமாரி குவிரே இருப்பிய. என்ன ஜோரம் வந்துக்கின பாத்தியா? என்னடா இது? வேஷம் கட்டிக்கிட்டு கூத்துக்கிட்டு ஆட போறியா? கையா கம்முனு கிட. நான் யார் தெரியுமா? நம்ம மேயருக்கு பிச்சாங்கை லொப்டாண்டு. ஓஹோ, மேயர் உனக்கு வேலை போட்டு கொடுத்துக்கிட்டாரா? அப்பாமே, இன்னிலேந்து நம்ம மேயருக்கு நான் தான் ஆடலி. மேன்மை தங்கிய மேயர் வருகிறான். மேன்மை தங்கிய மேயர் வருகிறான். மேன்மை தங்கிய மேயர் வருகிறான். ஐயா, நான் கூட்ட போறேன். பயக்கப்பட்டு நீ பெஞ்சு மேல இருக்க. அலமோ என்ன ஆயிர? அலமு அலமுன்னு பழமிகிற கீர. என்ன மீனாட்சி கைய கட்டிட்டு பயபக்தியா நிக்கிறேன்? கிட்ட வர்றது? நீதான் அத்தை தொடக்கூடாது இத்த தொடக்கூடாது. அதெல்லாம் அப்போ பெரிய சாஸ்திரியோட கேட்டுட்டேன். பப்ளிக்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் தொடலாமா, ஆத்துல இருக்கிற பொருளை தான் தொடப்படாதான். கிட்ட வந்துருவேன். போன் பண்ணிக்கிறியா? பயில் பாக்குறது, உண்டு சுத்துறது. அதான் வேணாம்ப்பா. சரி கை. என்ன ஆயிர? நான் ஒரு முடிக்கு வர்றப்போ நீ அடம் முடிப்பேன். அதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. மீனாட்சி நாளைக்கு சாயரட்ச ஆத்து பக்கம் வர்றது. என்னத்துக்கு ஆயிர? குப்பை கூட்டத்துக்கு. என் பொழப்பா அதானே. வர்ற விடு. கரெக்டா வந்துடணும். ஒரு நாள் நான் காத்துட்டு இருப்பேன். சரிடா? சாரசம் வசீகரம் கண்கள் முகம் சந்திர பிம்பம் டடங் டடங். தெரியாமலா தோப்பனார் சுந்தரராமையர் பேர் வச்சாரு. அசப்பலா பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரியே இருப்பேன். ஐயோ, காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்டை கொடுத்து அவ ரெண்டு பேரும் இந்த ஆத்த விட்டு வெளியே அனுப்பப்பட்டவாறு பெரும் பாடம் எல்லாம் போயிடுச்சோ. நான் வந்திருக்கேன் சாமி. மீனாட்சி வந்துட்டா. இதோ வந்துட்டேன். மீனாட்சி வந்துட்டே. என்ன ஆயிர? நீ புச்சா துளி நடக்கிற வாசனை வேற ஆளை தூக்குது. பாரிஸ் பாம்பியா ஸ்ப்ரே அடிச்சுட்டேன். ஆத்துக்காரி செத்து 10 வருஷம் ஆச்சு. லேசா ஒரு சவனம். ஆமா, எங்க உன் பொண்ணு மருமகன் யாரையும் காணோம். அவெல்லாம் இங்க டிஸ்டர்பா இருக்கணுமா? காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்து கிருஷ்ணலீலா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பகவானுடைய லீலையாவா பாப்பா. நம்ம இங்க உன்னாண்ட 20 ரூபாய் வாங்கியிருந்தேனே. இந்தா. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் உன்னை பார்த்தா எனக்கு பத்தி எரியுது. அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுமா? புடியாயிர அங்க வச்சுடு. கங்கதோஷாய நிவர்த்தியேய சொத்வாய. நல்ல டமாசுப்பா. ஏயிர தண்ணி தெளிச்சா தீட்டு போயிடுமா? தோஷ நிவர்த்தி கையெழுத்தோ. ஆசந்தேரம்ப. என்னப்பா கை வலிக்கிற? ஒண்ணு இல்ல, ரூமுக்குள்ள போனோம். தோஷ நிவர்த்தியோட தானே போனோம். அப்படியே வந்துரும். அவன் சேவராச்சோ கங்காவி சிக்கபடே ஆந்தோனே தேவந்த்ரோவியலா கப்புரு வந்துரே உள்ள ஆந்தராசர தோஷ நிவர்த்தி. என்ன புளிப்பாரிங்க வர? மீனாட்சி, இப்ப தோஷம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நீ இப்போ என் ஆத்துக்காரி மாதிரி. என்ன சொல்லிக்கின? ஆத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி. என்ன ஒண்ணு இல்ல, அசப்புற ஒரு மடிசார புடவையை கட்டி நின்னுட்டினா என் ஆத்துக்காரி அளவு மாதிரியே இருப்பேன். புடவை கொண்டாத்த. அதெல்லாம் வேணாம்பா. தினம் குடியெல்லாம் எப்படி? எல்லா வேலையும் முடிச்சுக்கணும். ராவுக்கு படுக்க போவச்ச ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவேன். பெஸ்ட். அதானே உங்ககிட்ட சோப்பு
எல்லாம் துணி போட சோப்பு தான். துணி சோப்பே உடம்பெல்லாம் எரிமடி. ஐயரை கேட்டிருந்தா நக்ஸ் ஜம்முன்னு வாங்கி கொடுத்துப்பேன். கமகமன்னு மாசமா இருக்குவேன். நல்ல கமகமன்னு இருக்குவேன். என்ன அடிக்கடி கை வலிக்கிற? அட கட்ல கிளீன் பண்ண கூப்பிட்டா அதுவும் ஒரு தப்பா? பாடி இப்படி. சரி தள்ளு. ஐயோ 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 ஐயோ, தொடர்ந்து அப்படி போற. தொடர்ந்துலயே கட்ல கிளீன் பண்றது. இதை எடுத்து தூசை லேசா அப்படி அலக்காவுதுல அப்படி. மன்மதன் லீலையை வெந்தா உண்டோ. மீனாட்சி என்ன அட்டா அடிக்கிற? உன் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பேசும் தானா? இப்பதாப்பா பிரியுது. தண்ணி அடிக்கிறவனுக்கும் உன்ன மாதிரி தண்ணி தெளிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லப்பா. கசமாலம் இது நாள் வரைக்கும் ஊட்டத்தானே கூட்டிக்கிட்டு இருந்தேன். ஊரையே கூட்டுறேன். மீனாட்சி, ஆத்துக்காரி சத்து 10 வருஷம் ஆச்சு. எட்லாருக்கு ஒரு சின்ன சம்பளம். எட்லாருக்கு சம்பளம் வரப்படாதா? அதுலயும் ஒரு கிரேடா. இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. உன்னை என்ன பண்றப்பா? வா வெளியே. பெரிய மனுஷன் என்ன இப்படி பதட்டமா போறாளே? என்ன பண்ணுவா? மேயர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எனக்கு டிஸ்மிஸல் ஆர்டர் வரும். இதுக்கு முன்னால இவளை பத்தி நம்ம மேயர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா ஓகே. உங்களை பாக்குறப்போ சாட்சாத்து சிவபெருமான பார்த்த மாதிரி தான் இருக்கு. போட்டுக்கோ. கையில என்ன பொது கூட்டமா கையை தட்டுற? உனக்கு யார் மேல போட்டாலும் நான் தட்டிடுவேன்பா. உங்களுக்கு ரொம்ப திருஷ்டி. அதனாலதான் நீங்க ஏழைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றேன்னு மத்தவங்களுக்கு ரொம்ப பொறாம. உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மேயர் வாரண்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லலாம். இது வரைக்கும் 22 வருஷம் சர்வீஸ் ஆயிடுத்து இந்த கார்பரேஷன்ல. ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்ப அதுக்கு என்ன? இல்ல ஒண்ணு இல்ல, இந்த ஸ்கேவெஞ்சர் கேர்ள் மீனாட்சி இருக்காலும் கத்துவிட்டே தத்துன்னு ஏதாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அதை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எதை பத்தி? ஒண்ணு இல்ல, அவ வந்து ஒரு மோசமான பொண்ணா ரௌத்ரஸ்ரீ. டேபிள் வந்து கிட்ட நின்னா எட்டி நிக்கப்படாதான்னு ஐயர் கையை பிடிச்சு இழுத்துட்டாரு. ஐயர் கையை பிடிச்சு இழுத்துட்டாரு. ஓடு கத்துட்டா. நேக்க வடவடன்னு வந்துட்டு ஆத்துக்காரி ஆயிஷன் துணி கடைக்கு போனா கூட அங்க ஷோவுக்கு ஒரு பொம்மை இருக்கும்னா அந்த பொம்மை கை கூட புடங்காது. நான் ஒதுங்கி போறேன். இது சரியில்லப்பா. ஐயர் நம்ம கேஸ் தான். என்னப்பா? பங்காரு, அந்த ஸ்கேவெஞ்சர்கள் மீனாட்சியை பத்தி ஐயர் ரிப்போர்ட் பண்றாரு. என்னன்னு கேளு. அவ பேர் என்ன ரிப்போர்ட்? மேயர் விஸ்தாரமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்கிட்ட ஒரு தபா சொல்லுவா. அவர் இருக்கட்டும், நீ அவளை போய் கூட்டிட்டு வா. ஐயர் முன்னாடியே வச்சு விசாரிப்போம். நீங்க என்ன காரியம் பண்றாரு? நீங்க மேயர், அவர் ஹெட் கார். அவர் ஆப்டர் ஒரு ஸ்கேவெஞ்சர் கால கூட்டிட்டு நம்ம முன்னாடி நிக்க வச்சு விசாரணை பண்றதா? இந்த பங்கம் என் மனசுல பட்டதே உங்க காதுல போட்டு இப்ப விசாரணை எல்லாம் வேணாம். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. இத்த விடக்கூடாதுப்பா. இதே பேலை எத்தனை கேச நாங்க கண்டுக்கிறோம். முதல்ல மீனாட்சி எட்டார சொல்பா. போடா செல்வா. நேக்கு போறாத வேலை. கும்பிடுறேன் சாமி. என்ன உன் பேர்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு? வரத்தான் செய்யும். வளைஞ்சு கொடுக்கலன்னா சீச்சி இந்த பழமும் புளிக்குங்கிற வார்த்தை வரத்தானே செய்யும். அது இருக்கட்டும். ஆமா, நீ போய் ஐயர் கைய பிடிச்சு இழுத்தியாம? ஆமா சாமி, கைய பிடிச்சு இழுத்த வரைக்கும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நீன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது எப்படி ஐயர? நீ என்னதான் சொல்லுவ? பின்ன நானும் சொல்லுவேன். வாய முடியா எச்சி தெரிக்குது. மீனாட்சி, இது வரைக்கும் அவர் மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது. அவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்கிறார். மரியாதைக்குரிய ஆள். மேயர் சாரு, ஐயர் பாவம், புள்ள குட்டிக்காரு. அத்தை விட சும்மா வர பேசிக்கினா இருக்காத. பிள்ளையாவது குட்டியாவது பாட்லரி பங்கார் சமாச்சாரம் உனக்கு தெரியல. ஐயரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உண்டா இல்லையா ஜோரா சொல்லுமே, இல்லன்னா பாட்டில் பெருச்சாடி மாதிரி நோண்டான். இந்த பாரு ஐயசாமி, நான் கக்கூஸ் குற்றவன். என் மேல அசிங்க இருந்தா அது சகஜம். நீ அப்படி இல்ல. நீ பெரிய மனுஷன். உன் மனசுல அசிங்க இருந்தா அது பயங்கரம். தாம் வின தன்னை சுடுங்கிற மாதிரி நீயா விசாரணை உண்டாக்கிட்டியே. மேயர் சாமி, அந்த ஆளை விட்டுடு. விசாரணை அப்புறமா வச்சுக்கலாம். மீனாட்சி தவிர எல்லாரும் போங்க. நானுமாப்பா ஓட. பரமேஸ்வரா, பரமேஸ்வரி. சாமி. மீனாட்சி, நீயும் நானும் தனியாத்தானே இருக்கோம். ஆமா சாமி. ஐயர் என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு. அவர் ஒரு தப்பும் பண்ணல சாமி. போய் சொல்ற. ஏதோ செஞ்சிருக்காரு, உண்மையை சொல். பாவம், புள்ள குட்டிக்கார மனுஷன் சாமி. உன் ஈவிரக்கமான குணம் தான் அவனை மன்னிக்க சொல்லுது. சாமி, அவரும் உன் மாதிரி ஒரு பெரிய மனுஷன். மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, காட்டி கொடுக்க முடியுமா? இந்த குப்பையெல்லாம் கலராத. நான் வரேன் சாமி.